ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு ஃபிலிம் மேக்கிங்ல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம், அப்புறம் யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் ரன் பண்ண ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா ஓரியன்டட் தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து யோசிச்சேன், சரி ஓகே இதோட நம்ம ஒரு ஸ்டடிஸ் முடிப்போம், மாஸ்டர்ஸ் முடிப்போம் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து நான் யூசிஏ யூகேல வந்து அப்ளை பண்ணலாம்ன்ற ஐடியா ரொம்ப ரேண்டமா வந்தது. இந்த காலேஜ்ல வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க வந்து அங்க நிறைய ப்ராஜெக்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? இங்க கொஞ்சம் இந்தியாவோட ரொம்ப பெரிய அப்கிரேட்னு சொல்ல முடியாது. இந்தியா ஒரு 50% இருக்குன்னா இது ஒரு 70% வச்சுக்கலாம். 20% எக்ஸ்ட்ரா. ஆனா நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய தப்பு நடந்தாலும் சரி ஓகேடா அப்படின்னு போவாங்க. தேவர் ஜெனரலி டோன்ட் டேக் இட் இஃப் ஐ அம் நாட் ராங். எனக்கு அது வந்த புதுசுல ரொம்பவே அதிகமா நான் ஃபீல் பண்ணேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோர்ஸ் வேற, மத்தவங்களோட கோர்ஸ் வேற. அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா என்னோடது வந்து பிராக்டிகல் ஒர்க். நான் வந்து போயிட்டு ஒரு ஃபிலிம் எடுத்து நான் ஃபுட்டேஜாவும் எடுக்கணும், எடிட் பண்ணி ஃபுட்டேஜாவும் தரணும். இது வந்து என்னோட கோர்ஸ். ஆனா இங்க வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஜெனரல் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? ஜெனரல் மிஸ்டேக்ஸ்னா எது ஸ்டடீஸ் ஓரியன்டடா கேக்குறீங்களா? ஸ்டடீஸ் ஓரியன்டடா வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர், ஒரு சிலர், ஓகே ரொம்ப பேர் சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு அந்த கணீர் குரல்ல ஒரு யூகேக்கு நான் வந்தேதான் ஆவேன் அப்படின்னு சொல்றவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யூகேல வந்துட்டு பான் சர்வீஸ் எடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படித்தான் சொல்லலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காருன்னு பாக்குறீங்களா? ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் நம்ம பிரவீன் பிரேம்ராஜ் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. எந்த ஊர்னு கேட்கிறீங்களா? நம்ம செட்டிநாடு தாங்க, காரைக்குடியில இருந்து. என்ன படிச்சிருக்காரு? ஆமா, உங்களே மாதிரி அவரும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்காரு. ஆனா என்ன இப்ப பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நீயா நானாவில கோபியோட அசத்தி இருக்காரு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு தமிழ் பிரபலம். அங்க போனா யார பார்ப்பாங்க? நம்ம பிரவீனை பார்க்காம இருப்பாரா? அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான தமிழ் மக்கள் யூகேல இருக்காரு. ஒரு குட் இன்ஃபுளுசர் கூட. ஆல்மோஸ்ட் ஒரு 900K, இன்னும் ஒரு 100K வந்ததுன்னா கோல்ட் பட்டனும் வாங்கிடுவாரு கூடிய சீக்கிரத்துல. ஓகே, அப்புறம் நம்ம இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600K. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போறதோட நான் சொல்றதோட அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். ஆக்சுவலா உங்களை பார்த்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் உங்களோட நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன். நிறைய பசங்களோட, அப்ராட்ல இருக்க பசங்களோட நிறைய பேரோட பேசின வீடியோலாம் நான் அதிகமாவே நான் பார்த்திருக்கேன். சரி ஓகே நம்ம ஒரு நாள் பேசுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். கரெக்டா அந்த நாள் வந்து செட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களை பார்த்ததுல மிக மகிழ்ச்சி. ரொம்ப என்னோட எடிட்டர் ரொம்ப சந்தோஷமா நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருந்தா சொன்னீங்க. அதெல்லாம் சொல்லுங்க கேட்போம். என்னோட எடிட்டர் இந்த வீடியோ பாக்குறதுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிப்போம். ஆக்சுவலா ஓகே, ஒரு ஐ மீன் எப்படி வந்து அந்த ஜர்னி ஆஃப் யூகே வந்தது? ஆக்சுவலா நீங்க யூசிஏல மாஸ்டர் பண்ணீங்க. ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா நம்ம ஊர்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா பேசாம ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு போயிடலாம் அப்படிம்பாங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும்பாங்க. அந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. எங்கேருந்து இது ஆரம்பிச்சது? அதுக்கப்புறம் ஒரு 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 குட்டி ஸ்டென்ட் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லெவல்ல இருந்திருக்கீங்க. ஒரு 3 மூவில இஃப் ஐம் நாட் ராங், ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பத்தி இந்த பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரைக்குடியில இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, பேரண்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன பண்றாங்க? அம்மா வந்து பாத்தீங்கன்னா அலாப்பா யூனிவர்சிட்டி, காரைக்குடி அலாப்பா யூனிவர்சிட்டில வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க, எம்பிஏ ப்ரொஃபஸரா இருக்காங்க. டீச்சர் மயன்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாத சட்டம் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ராட், இங்க இட்டாலி இருந்தாங்க, அப்புறம் லண்டன் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு ஃபிலிம் மேக்கிங்ல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா உங்களுக்கே தெரியும், டீச்சரா இருக்கும்போது அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, போய் டிகிரி முடியும்னு சொல்லி தமிழ் கல்ச்சரான இன்ஜினியரிங் வந்து படிக்க வச்சுட்டாங்க. எனிவே நான் அதை முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலதான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் அது பிஸ்காமே படிச்சிருந்திருப்பேன். சரி ஓகே, எனிவே படிச்சு நான் சினிமா ஃபீல்ட் தான் போறேன் சொல்லி ஒரு 4 இயர்ஸ் நினைக்கிறேன். 2018, 19, 20 கொரோனா வந்துருச்சு. 21, 22 வரைக்குமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம், அப்புறம் யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் ரன் பண்ண ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா ஓரியன்டட் தான். தனியா ப்ரொஃபஷனலா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு ஜாப் நான் போனதே இல்லை. ஐடி எல்லாம் நான் போனதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருந்தேன். சோ அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அப்ப அது மட்டும் நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து யோசிச்சேன், சரி ஓகே இதோட நம்ம ஒரு ஸ்டடிஸ் முடிப்போம், மாஸ்டர்ஸ் முடிப்போம், எதுவும் ஃபிலிம் மேக்கிங் சம்பந்தமா முடிச்சோம்னா நமக்கு அடுத்த அப்கிரேடா இருக்கும்ல ஃபிலிம் மேக்கிங்ல அப்படின்ட்டு. அப்பதான் வந்து நான் யூசிஏ யூகேல வந்து அப்ளை பண்ணலாம்ன்ற ஐடியா ரொம்ப ரேண்டமா வந்தது. அது நான்
விருப்பப்பட்டு போய் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ரொம்ப ரேண்டமா அந்த மாதிரி சொன்னாங்க. நீ வேணா போய் அப்ராட் வேணா படி, மாஸ்டர்ஸ் படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். யுசின்றது கொஞ்சம் நல்ல காலேஜ் தான் நினைக்கிறேன். ஆமா. அது கொஞ்சம் ஆர்ட்ஸ்ல நல்ல வந்து ரேங்க்டு, வெல் ரேங்க்டு அன்டவுட்லி. ஆமா, ஆமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நான் அப்ளை பண்ணும்போது அவங்க அந்த காலேஜ்ல வந்து ஐஎல்ட்ஸ விட அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ரொம்ப கரெக்ட்டா கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. நமக்கு 4 வருஷமா நம்ம அதத்தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி குடுத்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். செலக்ட் ஆயிட்டேன். பரவாயில்லையே செலக்ட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். 2022ல நான் வந்தேன் இங்க. வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா வந்து மாஸ்டர்ஸ் டிஜிட்டல் மீடியா. பட் ஃபிலிம் மேக்கிங்கும் 50-50 இருக்கும். ஸோ அதுதான் ஃபுல்லா படிச்சுட்டு மீடியால என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய இந்த காலேஜ்ல வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அந்த 4D அனிமேஷன் நினைக்கிறேன் சம்திங். அது ஒரு பேரே எனக்கு வந்து கிராஸ் ஆக மாட்டேங்குது. அந்த அந்த இது வந்து கோர்ஸ் வந்து அதிகமா சொல்லி கொடுத்தாங்க இங்க வந்து. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிமுக்குள்ள மூவி. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொபாட்டிக் கேமரா கிடையாது. டிஸ்பிளே பின்னாடி வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. கிரீன் ஸ்கிரீன் இல்லாம ஒரு பண்ணுவாங்க. அந்த இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. அதெல்லாம் இங்க டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பரவாயில்லையே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய கேமராவா இருக்கட்டும், அலெக்சாவா இருக்கட்டும், இல்ல பிளாக் மேஜிக்கா இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் ஃபுல்லா படிக்கிறது, டைரக்ஷன் பத்தி படிக்கிறது, ப்ரொடக்ஷன் பத்தி படிக்கிறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இங்க வந்து படிக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் இங்க வந்து படிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பண்ணிட்டேன். அந்த டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லா பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்பீடா கிளாஸ்ல நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணி முடித்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு. காலேஜ் டேஸ் ஃபுல்லாவே அந்த மாதிரி பண்ணி முடிச்சேன். நான் ஒரு ரீல் ஒன்னு பார்த்தேன் ஆக்சுவலா. வேகா ரிமெம்பர் பண்றேன். கிராஜுவேஷனுக்கு ஒரு டிஃபரெண்டா ஒரு அட்டையரோட போய் நீங்க கிராஜுவேஷனும் வாங்குனீங்க ஆக்சுவலா. கரெக்ட்டா? அது ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலா பெருமையா இருந்தது. சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் இட் ஆக்சுவலா. சொல்லுங்க சொல்லுங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆசை. எனக்கு காலேஜ் டேஸ்லயே பண்ணணும்னு ஆசை. அப்போதைக்கு கொரோனா அந்த மாதிரிலாம் வந்ததுனால சரியா கிராஜுவேஷன் எனக்கு நடக்கல. எப்படா நம்ம கிராஜுவேஷன் ஆகும்னு நினைச்சேன். சரி ஓகே இங்க கிளிக் ஆகுது, நம்ம இங்க பண்ணுவோம். இங்க இறங்கிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் நினைக்கிறேன். கேரளா பாய்ஸ் வந்திருந்தானுங்க. ஆனா தமிழ் வந்து எல்லாரும் கோட் ஷூட்டடா வந்தாங்க. சரி நான் இதோட போறேன், வேட்டு சட்டையோட போறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா முடிச்சுட்டு டிகிரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரு சில தெரிஞ்ச பசங்க, அதாவது கார்டிஃப்லாம் இங்க இருக்கு யூகேல. அங்க உள்ள பிளேஸ்ல உள்ள ஒரு பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடெண்ட். அவங்களும் ஹாலிவுட்லயே ஒர்க் பண்ணாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி இதுலயே ஒர்க் பண்ணாங்க. சீரியஸ்ல நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. சோ வந்து நான் ஃப்ரீலான்ஸாவே ஃபுல் இங்க பண்ண ஆரம்பிச்சேன். இங்க நிறைய மூவி எல்லாம் வந்து இப்ப கூட ரிலீஸ் ஆக போகுது. ஒரு மூவி எல்லாம் பண்ணிருக்கேன். ஃபீச்சர் ஃபிலிம் தான். யூகேல ரிலீஸ் ஆகுற மாதிரி. அடுத்தடுத்து ஃபிலிம்லயே ஓடிட்டு இருக்கு. பட் ப்ரொஃபஷனல் ஜாப்ல வந்து உட்கார்ந்துன்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. அது மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னு கிடைக்கிற வேர்ட் இல்ல. சோ அதெல்லாம் டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்குமோ என்னவோ. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து என்ன வீசால இருக்கீங்க? போஸ்ட் ஸ்டடி வொர்க் வீசாவா இல்ல PSWல தான் இருக்கேன். அதுக்கு PSW தான் இருக்கீங்க. ஓகே. சோ இட்ஸ் a 2 years post study work, right? If I'm not wrong. Okay. Good. 2 years. So you finished in September 23. Yeah, September 23ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. சோ நீங்க 4 years of work experience இந்தியால இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர்ஸ் வந்து UCL பண்ணிருக்கீங்க. You said they have used some of the advanced technologies கேமராலாம். ஓகே. அந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன் இந்தியாவுக்கும். ஐ மீன் டெக்னாலஜி வைஸா இருக்கட்டும். ஓகே. ஆர் நீங்க வந்து அங்க நிறைய ப்ராஜெக்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் இந்தியாவோட ரொம்ப பெரிய அப்கிரேட் சொல்ல முடியாது. இந்தியா ஒரு 50% இருக்குன்னா இது ஒரு 70% வச்சுக்கலாம். 20% எக்ஸ்ட்ரா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியால இன்னுமே அதிகமா வந்து டீச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்மளோட சினிமா நாலேஜ் நம்ம பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகம். இங்க உள்ளவங்களோட இங்க உள்ள பிரிட்டிஷர்ஸோட இங்க உள்ளவங்களோட நான் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பண்றேன், டீல் பண்றேன். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவங்களால மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் தான் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப ஒரு ஆட்கள்லாம் இல்லைன்னா ரொம்ப திணறுவானுங்க. ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்றது, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு. அப்படி இருக்கும்போது இங்க டீச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20% அதிகம். மித்தபடி ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் தெரியல. டெக்னாலஜி வைஸ் நம்ம ஊர்ல ஐடியாலஜி கொஞ்சம் அதிகம் தான். ஆமா. ஓகே. இந்த மல்டி டாஸ்கிங் சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது ஆக்சுவலா. ஏன்னா எனக்கும் வந்து இந்த ஃபாரின் ப்ரொஃபஸரோட அடிக்கடி ஒர்க் பண்ற ஐ மீன் லைக் நிறைய இங்க வருவாங்க, நிறைய இடத்துக்கு போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஈவன் லாஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட சுத்திட்டு இருந்தேன். ஜென்ரலா அவங்கள்ட்ட வந்து நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துடணும். 1 2 3 4 5ன்னு.
நீங்க 2ல இருந்து 4க்கு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிருவாங்க. அவ்வளவுதான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. இது இல்லையே, இதுக்கு அடுத்து 3ல வரணும், நீ ஏன் 3 பண்ணாம 4 பண்ற? நீ என்னதான் ரீசன் சொன்னாலும் நீ 3 பண்ணிருக்கணும்ல, நீ ஏன் பண்ணல அப்படிம்பாங்க. அதாவது வந்து நம்ம ஊர்ல எப்படின்னா, நம்மகிட்ட எதுவுமே இல்லாம எது வந்தாலும் அதனால என்ன அப்படின்னு பழகிட்டோம் நமக்கு. ஆக்சுவலா பெருசா என்ன இடியே விழுந்தாலும் இடிதானே விழுந்துட்டு போயிருவோம். ஆக்சுவலா அவ்வளவுனால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா ரைட்லி அந்த ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய தப்பு நடந்தாலும் சரி ஓகேடா அப்படின்னு போவாங்க. பட் தேவர் ஜெனரலி டோன்ட் டேக் இட் இஃப் ஐ எம் நாட் ராங். அதை பத்தி சொல்லுங்க, கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் பத்தி. எனக்கு அது வந்த புதுசுல ரொம்பவே அதிகமா நான் ஃபீல் பண்ணேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டைமிங். ஒரு பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் இப்போ வரைக்கும் என்னால ஃபாலோ பண்ண முடியல. இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு இடத்துக்கு போறதுனா கூட வந்து அவங்க இத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு டைம் செட் பண்ணி இந்த டயத்துக்குள்ள அவங்க வந்து வந்துருவாங்க, இங்க ரீச் ஆயிடுவாங்க. சொல்லப்போனா இங்க வந்து நிறைய டிராபிக் ஆகும், இல்ல வந்து ஒரு ட்ரெயின் கேன்சல் ஆகும், பஸ் கேன்சல் ஆகும், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஓகே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம இந்த டைமிங்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. அவங்க ப்ரீவியஸா கூட வருவாங்க, லேட் ஆகுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அந்த ஷெட்யூல்ல மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சின்ன, ரொம்பலாம் இல்ல, அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி போகும்போது சின்ன தார் ரோட்ல வந்து ஒரு சின்ன இவ்வளவு பெருசு தான் வைங்களேன், இவ்வளவு பெரிய ஒரு சின்ன கிராக் தான். அதை வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் அந்த வேக்ஸ் போட்டு அந்த தாரை ஊத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி நீட்டா அந்த பேப்பர் இதெல்லாம் கட்டி அந்த இதுக்குள்ள கட்டி அதுக்குள்ள உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு 5 நிமிஷத்து வேலை. அதை எடுத்து வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். என்னன்னா அந்த ஒரு ப்ராப்பர் அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். இது வச்சா இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியரான ப்ராப்பரான அந்த ரூல்ஸை பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். என்னன்னா அந்த டயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது, இது சொன்னா வந்து கம்பேரிசன் மாதிரி ஆயிரும். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த டயத்துல சென்னையில வந்து பயங்கரமா வெள்ளம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து கீழே செப்டாங்க, அந்த இதுல இருந்து தண்ணியெல்லாம் வெளில வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். அது வந்து அந்த ரோட்ல எல்லாம் இருக்கும், அதுல வந்து வெளியில ஃபுல்லா அப்படியே குமிஞ்சு கிடக்குது. இதுக்குள்ள ஏன்டா இதை போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறதுக்காண்டி சும்மா கம்பேரிசன் சும்மா போட்டுவிட்டு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு அந்த டயத்துல. நீங்க எஜுகேஷன் வைஸும் நம்ம ஊர்ல வந்து இயர் எண்ட்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு ஒரு மார்க்க போடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு வேலை. பட் அங்க வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த டிஃபரன்ஸ் பத்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா ரொம்பவே சொல்லி தருவாங்க. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட கோர்ஸ் வேற, மத்தவங்களோட கோர்ஸ் வேற. அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா என்னோடது வந்து பிராக்டிக்கல் ஒர்க். நான் வந்து போயிட்டு ஒரு ஃபிலிம் எடுத்து நான் ஃபுட்டேஜாவும் எடுக்கணும், எடிட் பண்ணி ஃபுட்டேஜாவும் கொண்டு வரணும். அதை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அதை பத்தின ஒரு எஸ்ஏயா இருக்கட்டும், நான் வந்து அதை பத்தி ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணேன், வீடியோல என்ன பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லா எழுதணும். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் நம்மளும் கொஞ்சம் அந்த அயல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் வீக்ங்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ற மாதிரி இருந்துச்சு. மித்தபடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இது வந்து என்னோட கோர்ஸ். ஆனா இங்க வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு கோர்ஸ் எடுத்து வருவாங்க. அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. இங்க வரணும், இங்க வந்து இதை படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்துல வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து வருவாங்க. அந்த கோர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 3-4 டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 தடவை வந்து அந்த செமஸ்டர் மாதிரி இங்க வைப்பானுங்க, அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ்ல வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிளாங்க். அங்க வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியில இதை கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அது அவங்க ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஒன்றும் சொல்லவும் முடியாது. அது வேற விஷயம். ஏன்னா அவங்க வந்ததே வந்து படிக்கிறதுன்றதை தாண்டி இதுக்காக வந்திருப்பாங்க. படிக்கிறவங்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்ன்றது தெரியல, எப்படி சப்மிட் பண்ணணும்ன்றது தெரியல, எந்த டைம்குள்ள பண்ணணும், இல்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா வந்து இங்க வந்து இந்த பிளகரிசம்லாம் அதிகமா பார்ப்பானுங்க. நம்ம பாய்ஸ் வந்து எங்கேயா இருந்தோ கிதத்துக்கு போடு அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டோம்னா பிளகரிசம்ல மாட்டிக்கிட்டோன்னே ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. ஃபெயில் பண்ணி விட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் இழுத்ததுல விசாவும் எக்ஸ்பைரி ஆகும். இப்போ வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா வந்து விசா வேணும். விசா வேணும்னா வந்து இப்போ எஃப்எல்ஆர் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து சாலிஸ்டர் தேடணும். சாலிஸ்டருக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும். சோ இந்த ப்ராசஸை என்ன பண்றது, இது எப்படி போறதுன்ற மாதிரி இதுல மல்லு கட்டிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியாத கோர்ஸ் எடுத்துட்டு வர்றது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத, ஒண்ணுமே தெரியாது, அதை பத்தி நாலேஜே இருக்காது. அதை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கலாம். இப்ப எனக்குமே வேற கோர்ஸ்லாம் எடுத்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பிசினஸ் பத்தி எடுக்கிறேன், இல்ல வந்து எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் கம்ப்யூட்டர் இதை பத்தி எடுத்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது.
சோ அப்படி வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்காக தெரிஞ்ச கோர்ஸ் எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்டா நீங்களே பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனா அவங்க வெளியில எடுத்து கொடுத்து பண்ணிட்டுறாங்க, காசு கொடுத்து பண்றது இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகி சில பேர் ஃபெயில் ஆகி ஊருக்கு போனவங்களும் இப்ப இருக்கிறாங்க. இல்ல நான் முடிக்க முடியல, கோர்ஸ் முடியல, நான் ஊருக்கு போறேன். ஆனா அவனுங்கெல்லாம் பெத்த கை, அது வேற விஷயம். ஊர்ல போனாலும் ஜம்முன்னு இருக்க முடியும். ஆனா அந்த இதை பார்த்து நிறைய பேர்னால இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா எக்கச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட 25-30 லட்சம் வந்து கடன் வாங்கி இங்க வருவாங்க. அவங்களோட லைஃப்ல என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சோ கோர்ஸ் வந்து இங்க கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கஷ்டம் தான். அந்த இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில வாங்கி கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் வந்து. அதுலயும் வந்து இல்லாம நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் போய் மாட்டிட்டுலாம் இருந்திருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நாலேஜா சொல்லி தருவாங்க. அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா இதுதான் 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 அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரை விட இங்க கொஞ்சம் பெட்டரா சொல்லி தர்றது. ஆமா. ஏன்னா இன்னொரு ஒரு சேலஞ்ச், நீங்க அவனை சொல்லியும் தப்பு இல்ல. நம்ம ஊர்ல அந்த பழக்கமே கிடையாது அவனுக்கு படிக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட், ஐ மீன் பிளேஜரிசம்னா என்னன்னு கூட தெரியாது. அவன் வெளிநாட்டுல போய் தான் ஃபர்ஸ்ட் பிளேஜரிசம்ங்கிற ஒரு மீனிங்கே தெரிஞ்சிருப்பான். இன்டர்நெட்ல காப்பி பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னா இட் இஸ் அ பிளேஜரிசம். ஓகே, அப்படிங்கறதே தெரியாம அவன் போறது ஒன் ஆஃப் த ரீசன். ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி காசு இருக்கிறவன் போயிட்டு அங்க ஓகே படிக்கல வந்துட்டானா ஒன்னும் பிரச்சனை இல்ல. 20-30 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு இந்தியால வந்தானா அந்த கடனை எப்படி கட்ட போறான்னே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் யாரோ சொன்னாங்க ஏஐல தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, மத்ததுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு திருப்பி ஏஐ போய் இப்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருவான். அவனுக்கு வேலை என்ன அதோட முடிஞ்சு போயிடும். அங்க போனா அவனுக்கு தலையும் தெரியாது, காலும் தெரியாது, கம்ப்யூட்டர் முன்னாடியும் படிச்சிருக்க மாட்டான், பின்னாடியும் படிச்சிருக்க மாட்டான். அவன் வந்துட்டு நான் வந்து சார் நான் ஒரு 3 months போறதுக்கு முன்னாடி பைத்தனை கத்துட்டு போறேன் சார், அதை கத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் கஷ்டப்படுற நிறைய மக்களும் இருக்காங்க. நல்லதுதான், நல்லா சொன்னீங்க. இது மாதிரி ஐ மீன் ஜென்ரலா ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற என்னென்ன தப்புகள் இருக்கும்? ஆக்சுவலா ஒன் ஆஃப் த திங்ஸ் சொன்ன மாதிரி தெரியாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து மாஸ்டர் பண்றது. ஆக்சுவலா அது தவிர வேற என்னென்ன ஜெனரல் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? ஆக்சுவலா ஜெனரல் மிஸ்டேக்ஸ்னா எது ஸ்டடீஸ் ஓரியன்டா கேக்குறீங்களா? ஸ்டடீஸ் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர், ஒரு சிலர், ஓகே ரொம்ப பேர் சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் அட்டன் பண்றதே இல்ல. ஆமா, காலேஜ் அட்டன் பண்ணாம இருந்துட்டு வேற எங்கேயோ காலேஜ் இருக்கும், இவனுங்க வேற எங்கேயோ இருப்பானுங்க. இல்லன்னா வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் ஐடி கார்டை கொடுத்துட்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை கொடுத்துட்டு நீனே அட்டண்டன்ஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை வச்சு அட்டண்டன்ஸ் போட்டு இவனுங்க இங்க இருப்பானுங்க. இதெல்லாம் பண்ணுவானுங்க, காலேஜுக்கு போக மாட்டானுங்க. கடைசியில வந்து அங்க போய் ப்ராஜெக்ட் ஒர்க் கேட்கும்போது அவன் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தான்னு தெரியாது அவங்களுக்கு. என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தான்னு எனக்கு அதுவே தெரியல. அதுலயே ப்ராப்ளம் ஆயிரும். படிச்சனா இல்லையா, ஃபெயில் ஆனா பாஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரிலாம். சோ அட்டண்டன்ஸ் அது வந்து அதான் எப்படி சொல்லலாம்னா வந்து ஒர்க்குக்காக வர்றவங்கன்னு கூட சொல்லலாம். ஒர்க்குக்காக நான் வந்துட்டேன், இதைத்தான் நான் பண்ண போறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இங்க பண்றது. சோ அதான் அவங்கள சொல்லியும் குத்தமே இல்லதான். ஆனா கடைசியில எங்க ப்ராப்ளம் ஆகுதுன்னா அது வந்து சப்ஜெக்ட்ல நம்ம வந்ததுக்கான நோக்கமே இல்லாம போயிடும். பாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாம போயிடும். அப்படின்னோட அவங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளம். அது வந்து விசா இல்லாம போயிடும். அப்புறம் விசா இல்லைன்னா அடுத்து இங்க இருக்க முடியாது, ஊருக்கு போற மாதிரி ஆயிரும். இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. சோ ஓரளவு அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அட்டெண்டன்ஸ் இந்த இதெல்லாம் எதுக்குள்ள வருது அப்படிங்கிறது பாருங்களேன். இப்போ அட்டெண்டன்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கிறது ஒரு மைனஸ், ப்ராஜெக்ட் ஒர்க் என்னன்னு தெரியாம ஒரு மைனஸ், அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படியோ காசு கொடுத்து முடிச்சிட்டானு வைங்களேன். இதெல்லாமே நான் காலேஜும் போகல, ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியாது, நான் காசு கொடுத்து முடிச்சிட்டேன், ஓகே ஃபைன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அவன் கேட்கும்போது ஒண்ணுமே தெரியாது. நமக்கு என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், இதுக்கு என்ன எஃபோர்ட் போட்டோம். ஏன்னா இங்க உள்ள ரெஸ்யூமேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணதை பத்தி அதுல உள்ள ஃபெயிலியர், அந்த ஒரு ஃபெயிலியர் ஆனிச்சா, அந்த ஃபெயிலியர்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிலாம் கேட்பானுங்க. ஆனா நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து கீழே வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெஸ்யூம்ல இருக்கும். லாங்குவேஜ்ல ஜெர்மனி இல்ல ஜாப்பனீஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா பொண்ணு, தமிழ் இங்கிலீஷ் தமிழ்னா என்னன்னு கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இப்பெல்லாம் இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து ஒர்க்ல ப்ராப்ளம் ஆகுறதுனால அவங்க கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா லேபர் ஜாப்ல இருந்துருவாங்க, ப்ரொஃபஷனல் ஜாப்க்கு போய் உட்காரவே முடியாது. அதனால அப்படிலாம் நிறைய பேர் கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ல, ஆஃப் லைசன்ஸ்ல அப்படின்னு. பட் அவங்களுக்கு இது கிடைக்குமா? ஐ மீன் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஓகே 2 years, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கிடைக்குமா அந்த மாதிரி ஒர்க்ல? அது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். அத வந்து எத்தனையோ தடவை நான் வீடியோல சொல்லிட்டேன், எத்தனையோ தடவை வந்து நிறைய பேருக்கு நான் பண்றேன். ஆனா நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஜோக்கா ஒரு விஷயம் பண்றது வைரல் ஆகுது, மில்லியன்ஸ்ல போகுது. ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது வந்து ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கிறான். இல்லப்பா ஃபெயிலியர் ஆயிருப்பா, சொன்னா கேளுப்பா.
என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு இத்தனை % பேர் போகல அப்படின்னா, அவங்க எல்லாருமே அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, லேபர் ஜாபுக்கு தான் போவாங்க. லேபர் ஜாப்ல எவனுமே விசா குடுக்கலாம் ரெடியாவே இல்ல. குடுக்கவே மாட்டானுங்க அவனுக்கு. ஒரு ஆஃப் லைன் கடை, இல்ல வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறது, இல்ல ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறது, இல்ல ஏதோ ஒரு கடையில வேலை பார்க்கறது, எவனுமே உங்களுக்கு இது ஸ்பான்சர்லாம் பண்ணவே மாட்டானுங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிஎஸ்டபிள்யூ இருக்கிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு, அது முடிஞ்சோனே ஒரு ஓரளவு ஊர்ல செட்டிலா இருக்கவங்க ஊருக்கு போயிடுறானுங்க. ரிட்டர்ன் அடிச்சிடுறாங்க. ஓகே முடிஞ்சுப்பா நான் ஊருக்கு போறேன். ஆனா இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஃப் லைசன்ஸ்ல போய் கிட்டத்தட்ட 16, 17 லட்சம் குடுத்துட்டு காசு குடுத்து மறுபடியும் நான் சொல்றது 17 லட்சத்திட்ட குடுத்துட்டு ஸ்பான்சர் விசா வாங்குறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட செலவு. ஏன்னா ஊருக்கு போனா புலிவால புடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ரிட்டர்னும் போக முடியாது. ஏகப்பட்ட கடன் இருக்கும். போய் அடைக்கணும். இங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ என்னன்னா 40 லட்சம் ரூபாய்க்கிட்ட கடன் வாங்கிட்டு வரவங்க 40 லட்சம் ரூபாய்னா இந்த 3 வருஷத்துல எவ்வளவு அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு 1 லட்சம் முடியாது இங்கெல்லாம். ஏன்னா வந்து 1 லட்சம் சம்பாரிச்சாலும் கையில நிக்காது. 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். கையில நிக்காது. ஏன்னா வாடகையே வந்து 700 பவுண்ட்ஸ். இந்த ரூம்ல வந்து 900 பவுண்ட்ஸ் நான் இருக்கிற ரூம் வந்து 900 பவுண்ட்ஸ் 1 லட்சம் ரூபாய் கிட்ட. அப்படி இருக்கும்போது அடுத்து சாப்பாடு, டிராவல் இதுலயே வந்து மொத்த காசு பேரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 30,000 தான் கையில நிக்கும் வைங்களே. அத வச்சு அவன் எப்போ வந்து அந்த 40 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சு ஊருக்கு ரிட்டர்ன் வர முடியும். அதனால அவன் போக முடியாதுங்கிற காரணத்தினால மேற்கொண்டு மறுபடியும் கடன் வாங்குறது. 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இல்ல 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மறுபடியும் அந்த விசா ஸ்பான்சர் கேர்டேக்கருக்கு இல்ல வந்து ஏன்னா கேர்டேக்கருக்கு நீங்க அதிக ஆள் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஆஃப் லைசன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறானுங்க. மறுபடியும் செலவாகுதுங்கிறதுக்காண்டி சொல்றேன். அந்த ஸ்பான்சர் விசாக்காண்டி மறுபடியும் செலவாகுது. நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்ல. இதுல ஒரு சிலர்லாம் இல்லீகலாவே இங்க தங்குற அளவுக்கு ஆயிருச்சு. இல்ல நான் போகல அப்படியே இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃப் லைசன்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி. இந்த ஒர்க் அவுட் ஆகுறது இருக்குல்ல, ஸ்பான்சர் விசா ஒர்க் அவுட் ஆகுறது இருக்குல்ல, ஒரு ஸ்பான்சர் விசா போட்டு போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பெனில போய் ப்ரொஃபஷனலா உட்கார்றதா இருக்கட்டும், இல்ல அடுத்தது எனக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிறவங்களாம் ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட் இருக்கிறதுல ஸ்கூல்ல டாப் 10 ரேங்க்ஸ் இருப்பானுங்கல்ல, டாப் 10 ரேங்க்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இங்க கிடைக்கும். அவன் ரொம்ப அதுல அந்த 10 ரேங்க் கீழே இருக்கவன்லாம் வந்து ஓகே இவனுக்கு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு கிடைக்கும் நினைச்சு நம்பி வரானுங்க. ஆனா கிடைக்கல. அந்த டாப் 10 உள்ள என்னென்ன கேட்டகரியில இருப்பான், நல்லா படிக்கிறவன் இருப்பான், நல்லா டேலண்டோட இருப்பான், இல்ல நல்லா பிரசன்டேஷன் பண்றவன் இருப்பான். ஒண்ணுமே தெரியாதனால நல்லா பிரசன்ட் பண்ணின்றவன் இருப்பான். அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் வந்து கண்டிப்பா இங்க வந்தோம்னா ஸ்பான்சரோட வேலையோட எல்லாமே கிடைச்சிருது. எப்படியா செட் பண்ணி அவனுங்க வந்து அந்த அந்த லூப் ஹோல புடிச்சு உட்கார்ந்துடுறானுங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே முடியல. ஓகே ரொம்ப கஷ்டமாயிருது. சில பேர் இப்ப வந்து ஒரு சிலர்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்பான்சரே எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கு இங்க வந்து. அது வந்து ஒரு இது காட்டணும். ஓகே அந்த ஒரு ஐடியாலஜி வச்சுக்கேன் நான் செல்ஃப் ஸ்பான்சர் பண்றேன். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ரன் பண்ணி காமிச்சு இதுல இவ்வளவு போட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கணும். பட் அதை காமிச்சு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி லூப் ஹோல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை ரொம்ப இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா. சோ இன்னொரு விஷயம் யூகே பொறுத்த வரைக்கும் 165 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு டாப் டயர் யூனிவர்சிட்டிஸ் அவுட் ஆஃப் 165ல இந்த ரசல் குரூப் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் ஒரு 27, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ் ஒரு டாப் 50 to 75 யூனிவர்சிட்டிக்கு போறவன் எப்படியும் வந்து செயலாகி போயிடுறான். இந்த பாட்டம்ல இருக்குல்ல ஒரு 15-20 யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலா அது எப்படின்னா அந்த நான் வந்து கன்சல்டன்ட்டையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க போறதே என்னன்னா எப்படியாவது நான் யூகே போகணும் அப்படின்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேஜர் சேலஞ்சஸ் வருது. அவனோட விசா வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ தப்பிச்சிடுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து they get into all kind of problems. அவனால இங்கிலீஷ் பேசவே முடியாது. அங்க போய் எப்படி சர்வே பண்ண போறான் அப்படிங்கறதே தெரியாது. யூகேவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த குட் திங் ஆல்சோ குட் அண்ட் பேட்னு சொல்லலாம்னா ஐஎல்ஸ் வேவர் நிறைய யூனிவர்சிட்டி கொடுத்துருவாங்க அந்த பாட்டம் லைன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம். ஸோ ஐஎல்ஸும் தேவையே இல்லை. அவன் 12th வந்து ஒரு 70 to 80% இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அவன் போயிடலாம். ஸோ அவன் தான் சேலஞ்சஸ்ல மாற்றான். ஓகே அதை பத்தி அந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷனை பத்தி உங்களோட தாட் என்ன இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன்லயுமே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில வந்து மொத்தமா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடைஞ்சிருவானுங்க. இவங்க என்ன நினைச்சு வர்றானுங்கன்னா வந்து மல்டி கல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இருந்து படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வர்றது. ஆனா ஒரு சில அந்த கன்சல்டன்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில காலேஜோட டைப் வச்சு அந்த ஒரு சில காலேஜுக்குள்ள அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் இங்க வந்து சொல்றானுங்க நான் வெறும் இந்தியன்ஸோட படிக்கிறதுக்கு நான் இருக்கிற இங்க வரைக்கும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியன்ஸ் தான் அந்த காலேஜுக்குள்ள இருப்பானுங்க மொத்த காலேஜ். கரெக்ட். நம்ம இதுல ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா ப்ரொஃபஸரும் ஃப்ரம் இந்தியா. யோ ஐயா சாமி என்ன நீயும் இங்க வந்திருக்க? அது மாதிரி ஒன்லி திங் இஸ் 4 பேர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து 4 பேர் தெலுங்கானால இருந்து 4 பேர் வந்து கேரளால இருந்து
ஆமா. அந்த அந்த மாரி மாதிரி போயிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன நான் சொல்லணும்னா, ஒரு யுனிவர்சிட்டி சொல்றேன். ஆனா அந்த யுனிவர்சிட்டி பேர் மென்ஷன் பண்ணல. லண்டனுக்குள்ள மெயினா தான் இருக்கு. செலக்ட் பண்ணும்போதே லண்டனுக்குள்ள மெயினா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் திங்கிங். ஓகேவா? எங்களோடதெல்லாம் ரொம்ப அவுட்ரு. எங்கேயோ சரை சைடுல இருக்கு. ஆனா ம். லண்டனுக்குள்ள தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த யுனிவர்சிட்டி அது யுனிவர்சிட்டியே அது யுனிவர்சிட்டின்றதே கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஹால வந்து ஏதோ வாடகைக்கு எடுத்து அத பாக்ஸா கட் பண்ணி அதுல ம். ஸ்டூடெண்ட்ட படிக்க வைக்கிற மாரி வைக்கிறானுங்க. கடைசியா ம். அந்த ஹாலே கிளியர் பண்ணிட்டு கிராஜுவேஷனும் அங்கேயே நடத்துறானுங்க. நான் தெரிஞ்சவங்களோட கிராஜுவேஷன்லாம் போயிட்டு நான் பார்க்குறேன். டேய் என்னடா அந்த கிராஜுவேஷன் குடுக்க ரெடி பண்றவங்க இருப்பாங்கல்ல, அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்றவங்க ம். இருப்பாங்கல்ல. ம். அதெல்லாம் ம். குளிக்க கூட இல்ல. மொண்டைய எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு அங்க வந்து நிக்குது. இங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. இரு வெயிட் பண்ணி இது கிராஜுவேஷன் தானே வேற எதுவுமா அப்படின்ற மாரி இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு ம். நான் இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் இந்த காலேஜஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்டூடண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் ரெடி. முடிச்சியா? ம். இங்க உள்ளவங்களே அத இப்படி ஒரு காலேஜ் இருக்காப்பா? இது காலேஜாப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறதுக்கே ரெடியா இருக்கானுங்க. சோ அந்த ம். அளவுக்கு ஒரு யுனிவர்சிட்டி ஆரம்பிச்சு, அந்த யுனிவர்சிட்டிக்குள்ள ரன் பண்ணி, அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடண்ட் வச்சு பண்றானுங்க. அதுலயும் ரேசிசம். என்னன்னா, இந்தியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு யுனிவர்சிட்டில இருப்பானுங்க. ஒரே ஒரே பிரான்ச்ல, ஒரே இடத்துல உள்ளது. ஃபாரினர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பானுங்க. நான் அவன கேட்டேன், "என்ன ஓ! இவங்க உனக்கு உன் கிளாஸ், உன் கோர்ஸ் தானே இவன தெரியவே தெரியாதா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல அவங்கலாம் வேற இதுல ரூம்ல இருப்பாங்க. நாங்கலாம் வேற ரூம்ல இருப்போம்." அப்படின்னு. ஓ! சோ அங்க கூட பிரிச்சு இந்த மாரி இருக்கிறதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் ம். தெரியாம நம்ம பாய்ஸ் அங்க இருந்து ஓகே ஒரு ஆர்வத்துல இங்க வந்து மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு. உட்கார்ந்துருக்கான். ஐய்யய்யோ! தெரியாம வந்து மாட்டிக்கிட்டவன் என்கிட்ட நான் நெறைய இந்த மாரி அவேர்னஸ் வீடியோ முடிஞ்ச அளவு நான் போடுவேன். ஆனா அது ஓகே. எதுவுமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தாலும் வாங்க. வந்துட்டு என்கிட்டயே வந்து சொல்றாய்ங்க, "உன்னால தான் நான் இங்க வந்தேன்." அப்படின்னு. "என்னால ஏன்டா நீ இங்க வந்த?" ஐயோ! ஓ! சார். ஓ! ஐயோ! சரி எந்தெந்த கோர்ஸ்க்கு ஆக்சுவலா வேலை இருக்கு அங்க யுகேல? ரொம்ப ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான். பட் லெட்ஸ் ஓகே, டாக் ஓகே. ஐ மீன் அ எந்த இதுல கோர்ஸ்க்குலாம் வந்து வேலை இருக்கு? எந்த கோர்ஸ்க்கு அ வேலையே இல்ல அங்க? அ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாப். ஐடி நீங்க ஓகே. வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க. இல்ல வந்து உங்களுக்கு புரோகிராமிங் தெரியுது. இந்த அக்கவுண்ட்ஸ் இந்த மாரிலாம் பெருசா தெரியுது அப்டின்னா, உங்களுக்கு ஐடி ஜாப் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான அதாவது ஒரு 70, 80% கிடைச்சிரும். ஒரு கிடைச்சிரும். 80 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் 80 பேர் கண்டிப்பா கிடைச்சிரும். அதாவது கிடைச்சிரும். ஸ்பான்சரோடலாம் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். சோ அப்டி ஓகே. இருக்கு. அது மாரி வந்து நர்சிங் அந்த கேர்டேக்கரா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், என்ஹெச்எஸ்ல வந்து அவ்ளோ வேக்கன்சி இருக்கு. இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் ம். இருந்துகிட்டே இருக்கு. அப்ளை பண்ணோம்னா உள்ள எடுத்துக்கிட்டே இருக்காய்ங்க. எந்த ஒரு ம். நெகோசியேஷனுமே இல்லாம. அது மாரி ஸ்பான்சரோட ம். குடுக்குறாய்ங்க. பிஎஸ்டபிள்யூ ம். அவங்க அப்ளை பண்ணவே தேவையில்ல. இது ம். காலேஜ் முடிச்சோனே பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணாம டைரக்ட்டா வொர்க் பெர்மிட் போட்டு உள்ள போயிடுறானுங்க. வேலைக்கு போயிடுறானுங்க. அந்த ஹெல்த் மாரிலாம் கேர் ரிலேட்டட். எக்கச்சக்கமா அந்த மாரி இருக்கு. மத்த ம். எந்த எந்த ஒரு ஜாபுமே ஒரு 20, 10% தான் இருக்கு. 20, 10 ம். அப்டின்னா என்ன வேலையே கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த 20, 10ல கிடைக்கல. தான் டாப் ரேங்கிங் வந்துடுறாய்ங்க. ஆ. அவைங்க உட்கார்ந்துடுறாய்ங்க. மித்தபடி எவனுக்குமே எதுலயுமே வேலை கிடைக்கல. எந்த கோர்ஸ் எடுத்தாலும். ம். எல்லாரும் இங்க வந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் சும்மா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப உண்மைதான் எந்த சுட்டுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும், எதுல போனாலும் அங்க எல்லாரும் நம்ம பாய்ஸ் தான் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. நான் கேட்பேன், ம். "என்னப்பா வேலை கிடைச்சது?" "கிடைக்கல ப்ரோ. நான் தேடிக்கிட்டு இருக்கேன்." அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அதுவும் யுகே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதோ ரீசன்ட் சர்வே கூட எடுத்து போட்றாய்ங்க. யுகே வந்து ம். வேர்ல்டு 2ண்ட் மிசரபிள் கன்ட்ரி அப்படின்னு. ரொம்ப ஆமா. கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமா. நானும் ஒரு எவனுமே 3, இங்க 4 டேஸ் முன்னாடி சந்தோஷமாலாம் இல்ல. பார்த்தேன் ஆக்சுவலா. ம். எவனுமே இங்க சந்தோஷமா இல்ல. அவன் பாட்டுக்கு இருக்கிறாய்ங்க. சந்தோஷமா ஓகே. இல்லன்னே போட்டிருக்கான். எவன் வந்து ஸ்பான்சர் விசாவோட வேலை எடுத்து உட்கார்ந்துருக்கானோ, அதுவும் ம். புரொஃபஷனல்ல இவங்க காசு குடுக்காம எடுத்து உட்கார்ந்துருக்கானோ, ம். அவன் மட்டும் தான் இங்க நல்லா இருக்கான். மத்த ம். எவனுமே வந்து அவங்க லைஃப்ப லீட் பண்ணவே முடியல. ம். 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 ஓகே. உங்களோட ஜர்னி எப்படி இருக்கு? 3 இயர்ஸ் ம். ஆஃப் ஐ மீன் லைக் யூ நோ ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா யுகேல பர்சனலா அண்ட் இஃப் யூ எனிதிங் ரிலேட்டட் டு சே எஸ்பெஷலி ஃபிலிம் மீடியா அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா உங்க ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? நம்மளோட ஜர்னி வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஜாலி தான். எப்பவுமே ஜாலி தான். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வொர்க்ன்னு ஒண்ணு போல. ஃப்ரீலான்ஸா வொர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நம்மளுக்கு புடிச்ச ஜாப் தானே. புடிச்ச வெரி குட். ஜாப் பண்ணும்போது நமக்கு சாப்பாடு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு அத பண்ணிட்டே இருப்போம். சோ அந்த மாரி தான் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். சோ வெரி குட். அதனால எனக்கு ஓகே ஓரளவு ஜாலியா யுகே லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்க எந்த அளவுக்கு இருப்பேன்னும் தெரியல, இருக்க மாட்டேனாலும் தெரியல. ஏன்னா நான் மூவி பண்றதா இருக்கேன். இப்போதைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் இந்தியால போய் வெரி பண்ற குட். மாரி ஐடியா போயிட்டு இருக்கு. டைரக்ஷன் பண்ற மாரி. நம்ம டீம்லாம் இங்க கரெக்ட். இருக்காங்க. சோ அவங்க கூட நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சிருச்சு அப்படின்னா மவுல் பண்ணிட்டு அடுத்து புரொடக்ஷன் பார்த்துட்டு அடுத்து மூவி பண்ற மாரி ஐடியா. இப்ப இதுதான் இந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலி தான். எதுவும் இல்ல. நெறைய நெறைய ஃபங்ஷன் போவேன், ஈவென்ட் போவேன். எல்லா இடத்துக்கும் அப்படியே கூட்டிட்டு இருப்பான். ஜாலியா அப்படியே போயிட்டு எல்லாத்துக்கும் ஹாய், பாய் சொல்லிட்டு அப்படிதான் போயிட்டு ஷூட்டிங் இருக்கு. எப்ப சொல்லிருங்க ஒரு நாள் நான் வந்து பாத்துறேன். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா சொல்றேன் நான். ஆல் தி பெஸ்ட் ஆக்சுவலா ஐ தேங்க் மீன் தேங்க் யூ. உங்களோட மனசுக்கும் ஆக்சுவலா உங்களோட இதுக்கும் நல்லா வரணும் ஆக்சுவலா அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் நன்றி. சப்போர்ட்டர்ஸ் ஃபார் யூ ஆக்சுவலி அன்டவுட்லி தேங்க் யூ. ஆக்சுவலா
பிகாஸ் இந்த நெட்டையா இருக்கவனை நம்பலாம்டா, குட்டையா இருக்கவனை நம்பாதடா. கோச்சு நிறைய பேர் சண்டைக்கு வர போறாங்க. என்னடா சொன்ன? ஐயோ ஐயோ. சரி சரி சரி. ஒரு வெள்ளம் கபடம் இல்லாத மனசுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆக்சுவலா நீங்க நல்ல கபடம் இல்லாத மனசு. சரி 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 சரி. நல்ல கபடம் இல்லாத மனசுன்னு சொல்ற மாதிரி ஆக்சுவலா அது மாதிரி ஒரு நல்ல நல்லா வரணும் அப்படிங்கிறது எல்லாரோட பிளெஸிங்ஸ் சொல்லலாம் ஆக்சுவலா. நன்றிகள் நன்றிகள். கடைசியா ஒரு மெசேஜ், நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு அந்த கணீர் குரல்ல ஒரு யூகேக்கு நான் வந்தேதான் ஆவேன் அப்படின்னு சொல்றவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யூகேல வந்துட்டு ஸ்பான்சர் விசா எடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. அப்படித்தான் சொல்லலாம். ஆனா So, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எடுத்தாதானே லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எடுக்கிறவனுக்கு தான். கட்டாயம். நீங்க சொன்ன மாதிரி யூகே நீங்க ஆஸ்பைரிங் டு ஸ்டடி அப்ராட் ஆனதா நல்ல யூனிவர்சிட்டிக்கு போங்க, ரைட் கோர்ஸ் எடுங்க. எல்லாரும் ஏ எடுக்கிறேன்னு நீங்க ஏ எடுக்காதீங்க. நல்லா தெரிஞ்சிருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டிங்ல ஸ்கில் இருந்ததுன்னா கட்டாயம் போங்க. அது மாதிரி ஹெல்த் கேர் நல்ல செக்டர். ஈவன் ஐ ஹர்ட் ஃபினான்ஷியல் செக்டர், பிகாஸ் யூகே இஸ் நோன் ஃபார், லண்டன் இஸ் நோன் ஃபார் ஃபினான்ஷியல் செக்டர். அது மாதிரி சிவில் ஆல்சோ, ஐ ஹர்ட் சிவில் இஸ் ஆல்சோ ஹேவ் சம் இந்த மாதிரி. அது மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போங்க. என் ஃப்ரெண்டு போறான், என் மச்சான் போறான், என் அண்ணன் இருக்கான், அங்கிள் இருக்கான் அப்படின்னு போனீங்கன்னா 2 வேளை சாப்பாடு கிடைக்கும், 3வது வேளை என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுங்க. பிரவீன் தான் சொன்னாரு ஆக்சுவலா அப்படின்னு சொல்றதான. தேங்க்யூ, தேங்க்ஸ் சோ மச் ஆக்சுவலா. இட் வாஸ் மை பிளஷர் டு ஹாவ் யூ ஆன் மை ஷோ ஆக்சுவலா. ரொம்ப நாளா அந்த கணீர் குரலுக்கு சொந்தக்காரரை நம்மளோட பாட்காஸ்ட்ல உள்ள எடுத்துட்டு வரணுங்கிறது இன்னைக்கு நினைவாயிடுச்சு. தேங்க்யூ சோ மச். ஓகே சார், தேங்க்யூ சோ மச்.